சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க. முடிஞ்சது போங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 14 டேஸ் சேலஞ்சில் டே 2. வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஒரு 8 மணி போலலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு பல்லு மூஞ்சி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு உட்காந்து காலையிலேயே கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். எதுக்குன்னா காலையில கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லதாம்ல, அதனால சாப்பிட்டுட்டு உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வீட்டுக்குள்ள வந்தா எங்க அம்மா வேலையை கொடுத்துட்டாங்க. வேலை முடிச்ச கையோட மாதுளம்பழ ஜூஸும் போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்க தானே பாக்குறீங்க, நமக்கு சிறு வேலை. நம்ம சித்தப்பா கடைக்கு சோஃபா வந்துருந்துச்சு, அதை மாட்டிட்டு ரித்திகா நான் பைபாஸ்ல இறக்கி விட்டுட்டு நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டேன். வர வழியில எங்க அம்மா சில பல பொருட்கள்லாம் கேட்டிருந்தாங்க. பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே ஒரு குளியல போட்டேன். குளிச்சுட்டு சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? எப்பவுமே நமக்கு சாப்பிடும் போது விஜய் சேது ரிலாக்ஸ் இருந்தாதான் நமக்கு சாப்பாடே இறங்கும். சாப்பிட்டுட்டு சுமார் 4 மணி நேரம் விடாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபைவ்ல டைம் பார்க்காம படிச்சிட்டேன் போல. கண்டென்ட் ஒர்க்க மறந்துட்டேன். சட்டுப்புட்டுன்னு கண்டென்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு தேவையான பேக் பண்ணிட்டு நேரா ரோவின் வீட்டுக்கு போனேன். அவனையும் பிக்கப் பண்ணிட்டு நேரா ஜிம்முக்கு போய் இன்னைக்கு செஷனை முடிச்சுட்டோம். நம்ம லூனா இருக்குல்ல, லூனா அது ரோவின் கையில ஒரு மார்க்கை போட்டுச்சு. அவன் ஊசியை போட்டு வந்து கை வலிக்குது கால் வலிக்குன்னு ஜிம்மில் ஒழுங்கா எக்ஸசைஸே பண்ணல. அதை முடிச்சுட்டு நேரா ஆரப்பாளையம் மலபார்ல போயிட்டு ஆளுக்கு ஒரு காப்பியை குடிச்சிட்டு நானும் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்தோடனே ஒரு குளியலை போட்டுட்டு இன்னைக்கான ப்ராக்ரஸ் செக்லாம் முடிச்சா 7க்கு நம்ம 6 பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட்டுங்க. முக்கியமான விஷயம், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ ஸ்டாப் லேர்னிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங்.